ஆமா தப்புதான் பண்ணேன், இப்ப என்ன அதுக்கு எப்ப பார்த்தாலும் அதை பத்தி சொல்லிட்டே இருக்கணுமா, இதுக்கு மன்னிப்பே கிடையாதா, நீ அவ்வளவு பெரிய ஆளா, நீ பண்ணாத தப்பெல்லாம் இருக்கா அப்படின்னா, தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு நீ ஏன் இன்னும் மன்னிக்கலன்னு ரொம்ப நியாயமா சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. அந்த தப்பை நீங்க தப்புன்னு எப்ப உணர்ந்தீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்களா மனசு குத்தி உருகி தப்பு பண்றோம் அப்படின்னு அந்த விஷயத்த கன்ஃபஸ் பண்ணீங்களா, இல்ல நானா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கையை தூக்கிட்டு ஆமா தப்பு பண்ணேன், இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல, தலைக்கு மேல தண்ணி போயிருச்சு, கையும் கலவுமா மாட்டதுக்கு அப்புறம் அந்த தப்ப ஒத்துக்கிட்டீங்களா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப என்னால எப்படி நம்ப முடியும் உண்மையாவே நீங்க திருந்துட்டீங்க அப்படின்னு சொல்றத? எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ், எவ்வளவோ நேரங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், அந்த தப்ப நீங்களா ரியலைஸ் பண்ணி இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு அதை நிறுத்தி இருக்கலாம். இல்ல நீங்களா என்கிட்ட இது கன்ஃபஸ் பண்ணிட்டு இல்ல நான் இனிமேல் இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா மேபி நான் மன்னிக்கிறதுக்கோ இல்ல அதை மறக்கிறதுக்குமான முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா இவங்க என்ன கண்டாபிடிக்க போறாங்க அப்படின்னு என்ன முட்டாளா நினைச்சுக்கிட்டு அந்த தப்ப தொடர்ந்து பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆமா